Hello viewers, welcome to Dharani Krishan's Easy Diet. நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரப்போகுது. ஆகஸ்ட் மாதம் அந்த முடிய போகுது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எல்லாம் ஃபெஸ்டிவல் சீசன். ஃபெஸ்டிவல் சீசனில் கல்ச்சரையும் மெயின்டைன் பண்ணி டயபெட்டிஸையும் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. இதை பற்றி பேச போகிறோம். இப்போ பிள்ளையார் சதுர்த்தி போயிடுச்சு, அடுத்தது கோகுலாஷ்டமி போயிடுச்சு, அடுத்தது நவராத்திரி வரப்போகிறது, தீபாவளி, அதுக்கப்புறம் கார்த்திகை, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் தான் வரப்போகுது. அதனால ஒரு ஃபெஸ்டிவல் போதும், இப்போ 9 நாள் நவராத்திரியும் போதும் டெய்லி ஸ்வீட் சாப்பிட போகிறீங்களா, இல்லை டெய்லி வடை சாப்பிட போகிறீங்களா, இதெல்லாம் முக்கியமான கருத்து. பட் கல்ச்சர் மெயின்டைன் பண்ணும், வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபேமிலியில் கல்ச்சர் மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்றாங்க, எங்களை மாத்திரம் சாப்பிடாதீங்கன்னா நாங்கள் எப்படி சாப்பிடாத இருக்குது. ஸோ இதுக்கு மெத்தட் சொல்ல போகிறோம். இப்போ பாயசம், இப்போ நீங்கள் பருப்பு பாயசம், இல்லை சேமியா பாயசம், இல்லை ரவை பாயசம், இல்லை கேசரி, இந்த மாதிரி பண்ண போகிறீங்க ரெகுலர் ஃபேமிலிக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் பாயசத்தை முதல்ல எடுத்து வச்சுட்டு அப்புறம் வெல்லம் போட்டு எல்லாருக்கும் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஏதாவது எந்த நீங்கள் ஹெல்த்தி ஸ்வீட்னர் யூஸ் பண்ணுறீங்களோ, ஸ்டீவியா இல்லை எது யூஸ் பண்ணுறீங்களோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பாயசம் பண்ணிக்கோங்க. ஸோ அது எந்த வித பாயசமாக இருக்கட்டும், 1/2 டம்ளர் நீங்கள் சாப்பிட்டா போதும். ஸோ அது பயத்தம் பருப்பாக இருந்தால் 1 டம்ளர் சாப்பிட்லாம். பட் மற்ற பாயசம்லாம், ஏன்னா சேமியா ரவை இது ரெண்டுமே அன்பாலிஷ் தான், நல்ல சிறிய அளவு சாப்பிட்டா போகிறோம். நீங்கள் சாப்பிடல அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். அது வேக வச்சு சேமியா பாயசம், ரவை பாயசம், இல்லை கேசரி சர்க்கரை போடுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஸ்டீவியா போட்டு சாப்பிடலாம். ஸோ இது மாதிரி நம்ம ஃபெஸ்டிவல் சீசனில் பண்ணலாம். பட் இதை தவிர எங்களுக்கு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பிடிக்கும், எங்களுக்கு வடை வேணும்னா ஒரு நாளைக்கு ஒரு சின்ன வடை நீங்கள் சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. 9 நாளும் ஒரு குட்டி வடை சாப்பிட்டீங்க, ஓகே. அதுக்குன்னு தினமே 4-5 வடை சாப்பிடக்கூடாது. டெஃபினட்டாக இது உங்களுக்கு லிப்பிட் லெவல்ஸில் ப்ராப்ளம் வரும். நிறைய சுண்டல் பண்ணுவாங்க, அதை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதில் தேங்காவை கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு நீங்கள் ரெகுலராக சுண்டல் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே 9 நாளும் சாப்பிட்லாம், ப்ராப்ளமே கிடையாது. இதில் ப்ராப்ளம் வருது தீபாவளியில் தான். ஏன்னா தீபாவளின் போது அவ்வளோ ஸ்வீட்ஸு, அவ்வளோ ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வரதுனால இதை வச்சுண்டு ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு சாப்பிட்றாங்க. அதுதான் ப்ராப்ளம். அண்ட் இதில் வர சுகர் ஃப்ரீ ஸ்வீட்ஸ் நம்ம நம்பவே முடியாது. ஏன்னா சிலது சுகர் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, டேட்ஸ் போட்டிருப்பாங்க, ரீசன்ஸ் போட்டிருப்பாங்க, ஹனி போட்டிருப்பாங்க. இது எல்லாமே நம்மளோட டயபெட்டிக் டயட்டில் சரி வராது. அதனால நீங்கள் வீட்லேயே ஸ்வீட்ஸ் பண்ணிக்கோங்க, இது ஈஸியான விஷயம். நம்ம இந்த நம்மளோட ஸ்வீட்டனரை போட்டு நம்ம ஸ்வீட்ஸ் பண்ணிக்கலாம், இது ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இப்போ ஒரு குலாப் ஜாமுன் எடுத்துக்கோங்க, இது பண்ணுறது ஆக்சுவலி மைதா இல்லை, இது ரிஃபைன் ஃப்ளவரில் தான் பண்ணுறாங்க. அதை ஃப்ரை பண்ணுறாங்க, அப்புறம் அதை சர்க்கரையில் போடுறாங்க. ஸோ இது எதுவுமே நம்மளுக்கு சரி வராது. ஸோ அதுக்கு பதில் நம்மளோட ஈஸியாக டைப்பில் நம்ம பண்ணி நம்மளோட ஸ்வீட்ஸு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சியா சீட்ஸை ஊற வச்சு இதை கோகோனட் மில்கில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு ஸ்டீவியா மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இதில் நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்வீட்ஸ் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கலாம். என்னாச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டைம், இதில் கேக்ஸு நீங்கள் வீட்லேயே கேக்ஸு வீட் ஃப்ளவரில் இந்த மாதிரி இது போட்டு ஈஸியாக பண்ணலாம். இந்த ஸ்வீட்னஸ் போட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஈவன் ப்ரெஷர் குக்கரில் ஸ்டீம் பண்ணி பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஹெல்த்தை முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா நாங்கள் நிறைய கிளைண்ட்ஸில் பார்க்குறோம் பிட்வீன் ஜூலை அண்ட் ஜான்வரி அவங்க சுகர்ஸ் ஏறிடுது. ஏன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் எக்ஸஸாக அவங்க இண்டல்ஜ் பண்ணி ஸ்வீட் சாப்பிட்டு ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்டு ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ பி கேர்ஃபுல். இதை சென்சிபிளாக உங்களுக்குன்னு ஒரு டினையல் இல்லாத நம்ம ஜாகிரதையாக நம்மளே இந்த ஸ்வீட்ஸை வீட்டில் பண்ணி சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.
Please like, share and subscribe our channel.